சற்றுமுன் விலை குறைக்கப்படுகின்றது, மகிழ்ச்சியில் மக்கள். அனுர அரசாங்கம் டீசலை 100 ரூபாவுக்கு வழங்க வேண்டும், விரைவில் மாறவுள்ள மாற்றங்கள். மாயமாகியுள்ள ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள், நடப்பது என்ன? நாட்டில் காணப்படுகின்ற மதுபான சாலைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை. அரச நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்களை கண்டறிய விசேட குழு நியமனம், பிரதமர் அதிரடி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட மாற்றம், மகிழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள். மரக்கறிகளின் விலைகளில் பதிவாகியுள்ள திடீர் மாற்றம். வாகன இறக்குமதி குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. கோழி இறைச்சியின் விலை 100 ரூபாய் தொடக்கம் 150 ரூபாய் வரை குறைக்கப்படலாம் என அகில இலங்கை சிறு கைத்தொழில் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோழி இறைச்சிக்கான தேவை வெகுவாக குறைந்து வருவதன் காரணமாக அடுத்த 2 வாரங்களில் விலைகளில் மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது 1 கிலோ கோழி இறைச்சியின் சில்லறை விலை 1000 ரூபாய் தொடக்கம் 1100 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக சங்கத்தின் தலைவர் திருநகுமார தெரிவித்துள்ளார். அடுத்த 15 நாட்களில் இந்த விலை 900 ரூபாய் முதல் 850 ரூபாய் வரை குறைக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. இதேவேளை முட்டையின் விலையும் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் 20 ரூபாய் வரையில் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய அனுர அரசாங்கம் எரிபொருளுக்கான வரியை நீக்குவதாக வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியினர் எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என்று தேர்தல் மேடையில் கூறி வந்தனர். அதன் அடிப்படையில் லீட்டர் ஒன்றுக்கு 150 ரூபாய் குறைக்கப்பட வேண்டும். தற்போதைய சட்ட விதிகளுக்கு அமைவாக 30ஆம் தேதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும். எனவே அவர்கள் வாக்குறுதி அளித்ததின் அடிப்படையில் வரிகளை நீக்கினால் 1 லிட்டர் டீசல் 100 ரூபாய்க்கு வழங்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கூறினார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் நிறைவேற்றப்பட்டிருந்த கடந்த கால அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்தும் அமுல்படுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார். இதேவேளை அக்டோபர் மாதத்திற்கான மின்சார விலை திருத்தம் ஏற்கனவே இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகளினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. எனவே தாமதமின்றி அதனை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதல்களுக்கு அமைவாக அரசாங்கத்திடம் தாம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் அவர்கள் தேர்தல் மேடையில் கூறியது போன்று எரிபொருளுக்கான விலைகள் 100 தொடக்கம் 150 ரூபாய் வரையில் குறைக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் காணப்படுவதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கண்காணிப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என கண்காணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர், செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் பயன்படுத்திய பல உத்தியோகபூர்வ வாகனங்கள் அண்மையில் காலி முகத்திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் சுகாதாரம், கல்வி, தபால், நீர்ப்பாசனம், ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட பல அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவற்றில் அதிகளவான வாகனங்கள் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமானவை என தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இது தொடர்பான தேசிய கணக்காய்வு அலுவலகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகத்துடன் இணைந்து குறித்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் பின்னர் காணாமல் போன அரச வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு இடம்பெற்ற வர்த்தகம் தொடர்பான தகவல்கள் எதிர்வரும் காலங்களில் மக்களுக்கு முழுமையான தரவுகளாக வெளியிடப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். மதுபான அனுமதி பத்திரத்தினை விற்பனை செய்து தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்கான பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளமை தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதன்போது அனாவசியமான இடங்களில் காணப்படும் மதுபான சாலைகளை அகற்றுவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் மூளை முடுக்குகளில் ஒளிந்திருக்கும் கொள்ளையாளர்கள் அனைவரும் அச்சமடைந்துள்ளார்கள்.
கொள்ளையர்களை அடையாளம் காணும் செயற்பாடு கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பலர் வாகனங்களை வீதியில் பயன்படுத்தாமல் மறைத்து வைத்துள்ளமை தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் தெரிவித்தார். எனவே நாட்டில் அனாவசியமாக கள்ளத்தனமாக பெறப்பட்டிருந்த அனைத்து மதுபான சாலைகளும் விரைவில் மூடப்பட்டு அவற்றுக்கான அறிக்கைகள் மக்களிடத்தில் வெளியிடப்படும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு அமைச்சின் நிதி ஒதுக்கீடுகள் செலவு செய்யப்பட்டமை குறித்த புள்ளி விவரங்கள் உள்ள போதிலும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் உரிய கணக்காய்வு நடத்தப்பட வேண்டும் என நாட்டின் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார். விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்களுடன் நான் பிரதமர் என்ற முறையில் எனது பொறுப்பில் உள்ள அனைத்து அமைச்சுக்களிலும் செயற்பட வேண்டிய மற்றும் இதுவரை செயற்படுத்தப்படாத முன்னுரிமைகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றது. குறிப்பாக விளையாட்டு அமைச்சில் நடந்த பல ஊழல்கள் தற்போது தெரிய வந்துள்ளது. ஒரு அரசாங்கம் என்ற வகையில் பொது நிதியை விரயம் செய்தல், துஷ்பிரயோகம் செய்தல் குறித்த நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றோம். செலவினங்களை கட்டுப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். எனவே விழாக்களுக்காக வீண்விரயம் செய்யப்படும் நிதியை குறைக்க வேண்டும். அரசாங்கத்திடம் இருந்து கிடைத்த ஒதுக்கீடுகள் மற்றும் செலவழிக்கப்பட்ட தொகைகள் குறித்த புள்ளி விவரங்கள் அமைச்சிடம் உள்ளது. ஆனால் அந்த செலவினங்களின் முன்னேற்றம் குறித்து இதுவரை எந்த அவதானமும் செலுத்தப்படவில்லை. செலவழித்த பணத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி விரைவாக உள்ள கணக்காய்வு ஒன்றை செயற்படுத்த வேண்டும். அரசு நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ள பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல் குறித்து கண்டறிய நிறுவன ரீதியாக குழுக்கள் நியமிக்கப்படுவதில்லை. அதனால் முறையான வேலை திட்டத்தை அரசாங்கம் தயாரித்துள்ளது. எனவே வருகின்ற நாட்களில் அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்களை கண்டறிவதற்காக விசேட குழுக்கள் நியமிக்கப்படும் எனவும் விரைவில் அரசு நிறுவனங்களில் நடைபெற்ற ஊழல்கள் அம்பலப்படுத்தப்படும் எனவும் நாட்டின் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா பெற காத்திருக்கும் வரிசைகள் தற்போது இல்லாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆன்லைன் விசா வழங்கும் பணி நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக இலங்கை வரும் வெளிநாட்டவர்கள் விமான நிலையத்தில் விசாக்களுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவது பாரிய அளவில் குறைவடைந்துள்ளதுடன் இலங்கையின் தற்போதைய நடைமுறைகள் குறித்து குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்குள் அமைந்துள்ள குடிவரவு திணைக்கள வளாகத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய உத்தரவுக்கு அமைவாக சர்ச்சைக்குரிய விசா வழங்கும் நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் சற்று வீழ்ச்சியில் பதிவாகியுள்ளதாக சந்தை நிலவரங்கள் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கரட், போஞ்சி, கோவா, வெண்டிக்காய் மற்றும் பூசணிக்காய் உள்ளிட்ட மரக்கறிகளின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைவாக கொழும்பு மெனிங் சந்தையில் 1 கிலோகிராம் போஞ்சி 200 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் கரட் 150 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் கோவா 220 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் கத்தரிக்காய் 200 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. நாட்டில் சமீப காலமாக ஏற்பட்டு வருகின்ற சில மாற்றங்களை கருத்தில் கொண்டு சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் சற்று குறைவடைந்து காணப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த போதும் வெளிநாட்டு கையிருப்பின் அடிப்படையில் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருந்ததாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார். நாட்டில் உள்ள நாணய கொள்கை மீளாய்வு குறித்து மத்திய வங்கியில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். குறித்த பரிந்துரைகளை தற்போது மாற்றுவதற்கான காரணம் எதுவும் இல்லை எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் மேலும் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு தற்போது நாட்டிற்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சற்று முன் விலை குறைக்கப்படுகின்றது, மகிழ்ச்சியில் மக்கள். அனுர அரசாங்கம் டீசலை 100 ரூபாவுக்கு வழங்க வேண்டும், விரைவில் மாறவுள்ள மாற்றங்கள். மாயமாகியுள்ள ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள், நடப்பது என்ன? நாட்டில் காணப்படுகின்ற மதுபான சாலைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை. அரச நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்களை கண்டறிய விசேட குழு நியமனம், பிரதமர் அதிரடி.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நள்ளிரவில் ஏற்பட்ட மாற்றம், மகிழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள். மரக்கறிகளின் விலைகளில் பதிவாகியுள்ள திடீர் மாற்றம். வாகன இறக்குமதி குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு.